எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்றால், தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இடமில்லை என்கிற செய்தியைத்தான் அநேகமாக எல்லா கருத்து கணிப்புகளும் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. ஆகவே பாஜக என்ன பகல் வேடம் விட்டாலும் சரி, எத்தனை முறை அமித்ஷாவும் மோடியும் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜகவுக்கு இடமளிக்க மாட்டார்கள் என்பது இந்த தேர்தலில் மீண்டும் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நடைபெற்றிருக்கிற இந்த தேர்தலில் கருத்து கணிப்புகள் பலது சொல்லப்பட்டிருந்தாலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த கருத்து கணிப்புகள் மட்டுமல்ல, தேர்தல் பரப்புரையில் அங்கே போகிற போது மக்கள் மனநிலையை நாங்கள் புரிந்து கொண்ட வகையில் அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு என்பதையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். திராவிட முன்னேற்றக் கழக அரசு மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். ஆனால் அதே சமயத்தில் வருகிற காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படிப்பட்ட ஆட்சியை கடைபிடிக்கப் போகிறது என்பதை நாம் நிதானமாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடந்த காலத்தில் இந்த தேர்தலில் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் குறைந்தபட்சம் 6 இடங்களையாவது ஒதுக்கித்தர வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்திய போதும் கூட திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரு இடதுசாரிகளை ஒரு கட்டுக்குள்ள இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தருவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மறுத்துவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனாலும் கூட பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடமளித்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு இணைந்து நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டோம். கடைசி வரை எந்த விதமான பிசுறும் இல்லாமல், எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் பாஜகவை எதிர்த்த இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். எனவே வெற்றி பெறுகிற இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி அமையப் போகிறது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்தாலும் கூட கடந்த காலத்தில் திமுக அரசும் அதை நிறைவேற்ற தவறிவிட்டது என்று தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அதே மாதிரி வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்ப்பதற்கும் எந்த உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ கூட இந்த ஆண்டு அரசாங்கத்துடைய புள்ளி விவரத்தை பற்றியெல்லாம் தமிழ்நாடு அமைச்சர்கள் ரொம்ப சிலாகித்து பேசுகிறாங்க. தமிழ்நாடு மீண்டும் இரட்டை இலக்கத்தில் வளர்ச்சி விகிதம் உருவாகியிருக்கு என்று அவங்க பெருமை பேசுகிறாங்க. இந்த இரட்டை இலக்கத்தில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு அடிப்படையான காரணமே தமிழ்நாட்டில் இருக்கிற உழைப்பாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கத்துடைய உழைப்பு தான் என்பதை பார்ப்பதற்கு பதிலாக இரட்டை இலக்கம் எதனால் வருது? ஆனால் அப்படி இரட்டை இலக்க உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தை கொடுக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு நம்முடைய அரசு என்ன கொடுக்கறதுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அது விஷயம் வேறு எந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்குது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது வழக்கமாக தேர்தல் நடக்கிற நேரத்தில் இளைஞர்கள் வேறு எங்கேயாவது இருப்பாங்க. ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும் என்கிற மாதிரியான ஒரு அரசியல் புரிந்துணர்வு ஏற்பட்டிருக்கு என்பதை தான் நாம் பார்க்க முடியும். எனவே அப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒரு அரசியல் ரீதியாக இப்போ தேர்தலில் வாக்களிப்பது, ஒரு மாற்றம் வேணுங்கிற முறையிலே ஒரு நோக்கத்துக்கு வந்திருப்பது என்பது இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்ட எழுச்சி வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. இப்போ சமையல் எரிவாயுக்கு பற்றாக்குறை வந்திருக்கு. வணிக சிலிண்டருடைய விலை இன்றைக்கு மட்டுமே 950 ரூபா உயர்த்திருக்காங்க. இப்போவே 3500 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபா போயிடுச்சு. பல உணவகங்கள் மூடுகிற நிலைமை என்பது ஏற்பட்டாச்சு. சாதாரண தெருவில் வைத்து கொண்டு வியாபாரம் நடத்தக்கூடிய அப்படிப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் மூடி கிடக்கிற நிலைமை என்பது ஏற்படுது. இந்த குறைஞ்ச விலையில் உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்டு அன்றாட வேலைக்கு போகக்கூடாத தொழிலாளிகளுக்கு ஒருவேளை உணவு கிடைக்கிற நிலைமை என்பது உணவு பற்றாக்குறை என்பது இன்றைக்கி ஏற்பட்டது. இதுக்கெல்லாம் காரணமே அந்த அமெரிக்க அரசாங்கத்தின் ஈரான் மீது தொடுத்திருக்கிற அந்த கொடூரமான யுத்தமும் அங்கே ஏற்பட்டிருக்கிற அந்த பாதிப்பு தான் இன்றைக்கி சமையல் எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அண்டை மாநிலங்களில் பல மாநிலங்களில் பெட்ரோல் டீசல் விநியோகத்தில் மிகப்பெரிய பற்றாக்குறை வந்திருக்கு. நாளைக்கு தமிழ்நாட்டுக்கும் வராதுன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுக்கு பெட்ரோல் டீசல் பற்றாக்குறை வந்தால் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு வளர்ச்சி என்பது பாதிக்கும்.
கண்டிப்பாக தான் நான் சொன்னேனே. அதாவது தேர்தல் இதுவரையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் இணைந்து செயல்பட்டோம். பாஜக இந்த தேர்தலில் முறியடிக்கப்பட்டிருக்கு. தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சி அமைந்தாலும் அந்த ஆட்சி கடைபிடிக்கக்கூடிய அந்த கொள்கையில் மக்கள் நலன் பாதிக்கிற போது, குறிப்பாக இந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் பண்ணலை, போராடுகிற தொழிலாளிக்கு பக்கபலமாக இருக்க அடக்குமுறை கட்டவிழ்த்துடுறாங்க, தொழிலாளிகள் மீது வழக்கு போட்டு கைது பண்ணுறாங்க, அல்லது பல ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய அனைவரையும் பணி நிரந்தரம் செய்வதற்கு பற்றி பணியை செய்ய நீண்ட காலமாக மறுக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியான போராட்டத்தை முன்னெடுக்கும். The Chennai Silks in Mega Summer Sale.